வணக்கம். பிரபஞ்சத் தலைவனான இறைவனின் திருவடி வணங்கி, உலகப் பொதுமறை தந்த உத்தம நாயகர் திருவள்ளுவரின் திருவடி வணங்கி, அன்பிற்கினிய யோகீஸ் ராஜா அவர்களுக்கு எனது வணக்கத்தை கூறிக்கொண்டு, யோகீஸ் ராஜா அவர்கள் எழுதிய 10 நூல்கள் திருவள்ளுவர் கல்லூரியில் வைத்து வெளியிடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் என்னையும் சிறப்பு விருந்தினராக அழைத்து எனக்கு குரல் காவலர் எனும் விருது அளித்து என்னை சிறப்பு செய்தார்கள். குரல் காவலர் எனும் விருதுக்கு நான் தகுதியுடையவனா என்று என்னை நானே தற்சோதனை செய்து பார்த்து கொண்டிருந்த போதே என்னை மேடைக்கு அழைத்தார்கள். மேடையில் தமிழ்கடல் தவத்திரு பொன்னம்பல அடிகளார், குன்றக்குடி ஆதீனம் அவர்கள் திருக்கரங்களால், நீதி அரசர் உயர் திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் சென்னை உயர்நீதிமன்றம் அவர்கள் முன்னிலையிலும், உயர் திரு சே. ராபர்ட் புரூஸ் நெல்லை பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் முன்னிலையிலும், யோகீஸ் ராஜா அவர்கள் பரிந்துரையிலும் எனக்கு இந்த குரல் காவலர் எனும் விருது வழங்கப்பட்டது. நான் இவ்விருதை பெறும்பொழுது என் உடல் நடுங்கியது, என் உள்ளம் களிப்படைந்தது. இதுவரை நான் குரலுக்காக என்ன செய்தேன், பெரிதாக என்ன செய்து விட்டோம் என்று என்னை நானே கேட்டுக்கொண்டே அந்த விருதை பெற்றேன். அப்பொழுது என் உள்ளத்தில் நான் ஒரு தீர்மானத்தை தீர்மானித்தேன். இனி இந்த நொடி முதல் என் உடலில் உயிர் இருக்கும் வரை குரல் பாக்களின் செய்யுளை உணர்ந்து, குரல் வழி வாழ்ந்து, குரலை வலியுறுத்தியே வாழ வேண்டும் என்று உயர் வள்ளுவ நெறியை உலகிற்கு பரப்ப தீர்மானித்தேன். இந்த நிமிடம் முதல் குரலின் புகழ்பாடியே என் ஆயுள் கழிய வேண்டும் என்று ஆழ்மனதில் தீர்மானித்தேன். இந்த விருதுக்கு ஏற்றாற்போல் நான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று தீர்மானிக்கச் செய்தது இந்த விருது. எனக்கு இந்த விருதை பரிந்துரை செய்த பிரபஞ்ச பேரறிவுக்கும், யோகீஸ் ராஜா அவர்களுக்கும், யோகீஸ் ராஜா அவர்கள் நிறுவனத்திற்கும், ஏனைய நண்பர்களுக்கும், என்னை ஊக்கப்படுத்தும் ஆன்றோர் சான்றோர் நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்.